ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரை பற்றி அந்த கட்சியோடு எந்த சம்பந்தமும் இல்லாத இன்னொரு கட்சியினுடைய தலைவர் கொச்சையாக விமர்சிப்பது என்பது அநாகரிகமானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது, வருந்தத்தக்கது, இன்னும் சொல்லப்போனால் கீழ்த்தரமானது. ஒரு கட்சியினுடைய தலைவரை அவர் எப்படி அவ்வாறெல்லாம் தனிப்பட்ட முறையில் விவாதிக்க முடியும்? கொள்கை ரீதியாக நாம் எவ்வளவு விமர்சனங்கள் வேண்டுமானாலும் வைக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவரை தரக்குறைவாக பேசுவது என்பது எடப்பாடி அவர்களுடைய தகுதிக்கு இழுக்கு, அல்லது அவர் தனக்கு தகுதி இல்லை என்பதனை இதன் மூலம் நிரூபித்திருக்கிறார். செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த கட்சிக்கு 15 ஆண்டு காலம் ஆகிறது. ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். கட்சியினுடைய எல்லா போராட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார். சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிறார். என்னோடு 5½ ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறார். அதற்கு முன்பும் எனக்கு அவர் நண்பர். அது மட்டுமல்ல, காங்கிரசினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு ஒருவர் வந்திருக்கிறார். அதில் என்ன தவறு இருக்கிறது? அது எப்படி கட்சி மாறிவிட்டார் என்று அவர் சொல்ல முடியும்? ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறவர்கள் அந்த கொள்கையை அந்த கொள்கைக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். அதுதான் என்னுடைய கருத்து. தனிப்பட்ட விமர்சனம் என்பது, நீங்கள் அவர் மீது வைக்கிறீர்களே, உங்கள் மீது ஒரு தனிப்பட்ட விமர்சனத்தை கொண்டு வந்தால் உங்களுடைய நிலைமை என்னவாகும்? உங்களை முதலமைச்சராக ஆக்கிய சசிகலாவோடு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுடைய ஆரம்பகால அரசியலில் உங்களுக்கு எல்லாமுமாக இருந்த செங்கோட்டையனோடு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பாரதிய ஜனதாவோடு கூட்டு இல்லை என்று சொன்னது நீங்கள்தான். இப்பொழுது மீண்டும் அவர்களோடு சேர்ந்திருக்கிறீர்கள். இதிலிருந்தே என்ன தெரிகிறது? உங்களுக்கு எந்த விதமான நிலையான தன்மையும் கிடையாது, சிந்தனையும் கிடையாது என்பதைத்தான் அது காட்டுகிறதே ஒழிய, தற்செயலாக ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவராக ஆகிவிட்டீர்கள், அவ்வளவுதான். அதை தவிர அதற்கு வேறு எந்த காரணமும் சொல்ல முடியாது. தமிழகம் மிகவும் வருந்துகிறது. ஒரு புகழ்பெற்ற அரசியல் கட்சியில் இருக்கிற நீங்கள் இன்னொரு புகழ்பெற்ற அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகையை தரக்குறைவாக பேசுவது என்பது உங்களை நீங்களே தரக்குறைவாக ஆக்கி கொண்டீர்கள் என்பதை தவிர அதற்கு வேறு எந்த விளக்கமும் சொல்ல முடியாது.